Hi friends, so welcome to Ungal Academy. So நான் பார்த்துட்டு இருக்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 200 ஃபார் குரூப் அண்ட் பிலிம்ஸ் 30 டேஸ் டெஸ்ட் சீரிஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 12 பார்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 13th பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 175 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்கேஸ் யாராச்சும் ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ அதையும் வந்து பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 176லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இனிஷியலாக நீங்கள் வந்து அன்அகாடமி ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அன்அகாடமில வந்து நிறைய ஃப்ரீ கிளாஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இன்வைட் கோட் வந்து கேட்கும். ஸோ அஜய்குமார் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வைட் கோட் வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஃப்ரீ கிளாஸஸும் வந்து ஓப்பன் ஆகும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கொஸ்டின் செஷன்ஸ் நம்ம வந்து போயிடலாம். 176ல நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஓகே, 176. Who was the political guru of Mahatma Gandhi? மகாத்மா காந்தியோட பொலிட்டிக்கல் குரு, அரசியல் குரு வந்து யாரு? திலக், கோகலே, WC பானர்ஜி, MG ராணிட். Who was the political guru of Mahatma Gandhi? திலக்கா, கோகலேவா, WC பானர்ஜியா இல்ல MG ராணிடா? ஆன்சர் ஆப்ஷன் பி கோகலே. ஸோ பொலிட்டிக்கல் குரு ஆஃப் மகாத்மா காந்தி வந்து பாத்தீங்கன்னா கோகலே. ஓகே, நெக்ஸ்ட் 177. Why was Simon Commission boycotted by Congress? எதுக்காக காங்கிரஸ் சைமன் கமிஷனை பாய்காட் பண்ணாங்க? There was no recommendation for bestowing dominion status on India in its report. It did not provide any safeguard for minorities. It had excluded Indians from its fold. It did not hold any promise for total independence. எதுக்காக காங்கிரஸ் சைமன் கமிஷனை பாய்காட் பண்ணாங்க? ஆன்சர் ஈஸி. எதுக்காக காங்கிரஸ் சைமன் கமிஷனை பாய்காட் பண்ணாங்க அதான் கேக்குறாங்க. So answer option C. Okay, அக்குழுவில் இந்தியர்கள் இடம்பெறவில்லை. It had excluded Indian from its fold. So சைமன் கமிஷன்ல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்மேன் தான் வந்திருந்தாங்க, இந்தியன்ஸ் யாருமே வந்து கிடையாது. ஸோ அதனாலதான் மோஸ்டா வந்து காங்கிரஸ் என்ன பண்ணிருப்பாங்க, பாய்காட் பண்ணிருப்பாங்க சைமன் கமிஷனை. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. Next 178. With reference to Indian history, Uttarameru inscription are related to self-governance system, land revenue and trade tax, foreign trade, art and architecture. Answer. With reference to Indian history, Uttarameru inscriptions are related to self-governance system, land revenue and trade tax, foreign trade, art and architecture. Easy. So answer option A, self-governance system. So with reference to Indian history, Uttarameru inscriptions are related to self-governance. குடையோலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, நோட் பண்ணிக்கோங்க. Next 179. Consider the following statement about Pangong Tiso Lake. It is freshwater lake. It was listed under the Montreal record. It is part of the Indus water basin. Which of the following, which of the given above statement is are not correct? எது வந்து தவறான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. It is freshwater lake. It is listed under the Montreal record. It is part of Indus water basin. Which of the given above statement is are not correct? Answer போடலாம். So answer option D, all the above. So மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் தான். ஸோ இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு சால்ட் வாட்டர் லேக். It was listed under the Montreal record. It was not listed under the Montreal record and it is not part of the Indus water basin. So இது வந்து பாருங்க Indus water basinோட ஒரு பார்ட் வந்து கிடையாது. So answer option D. Okay. அடுத்தது 18th. Gaza Strip is a self-governing territory of Israel, Jordan, Lebanon, Palestine. So Gaza Strip வந்து யாரோட செல்ஃப் கவர்னிங், யார் வந்து இப்போ ஆட்சி வந்து செய்யறா? செல்ஃப் கவர்னிங் டெரிட்டரி ஆஃப் இஸ்ரேலா, ஜோர்டானா, லெபனானா, பாலஸ்டீனா? இப்ப காசா ஸ்ட்ரிப்பை கவர்ன் பண்றது யாரு? இஸ்ரேல், ஜோர்டான், லெபனான், பாலஸ்டீன். ஆன்சர் ஈஸி.
ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி பாலஸ்டீன். ஓகே, ஸோ ஹமாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க தான் வந்து பாலஸ்டீன் இஸ்லாமிஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் மிலிட்டன்ட் குரூப். ஸோ அவங்க தான் இப்போ அந்த காசா ஸ்ட்ரிப் அண்ட் வெஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் 181 அசீம் போர்ட்டல் ஹஸ் பீன் லான்ச் ரீசென்ட்லி பை. அசீம் போர்ட்டல் இப்போ ரீசெண்டாக யார் லான்ச் பண்ணியிருப்பா? மெய்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். அசீம் போர்ட்டல் ஹஸ் பீன் லான்ச் ரீசென்ட்லி பை. Asim portal has been launched recently by MEITI, Ministry of Skill Development and Entrepreneurship, Ministry of Housing and Urban Affairs, Ministry of Rural Development. So answer option B, Ministry of Skill Development and Entrepreneurship. So Asim portal recently யார் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா Ministry of Skill Development and Entrepreneurship. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். கேள்விப்பட்டிருப்பீங்க ஆத்ம நிர்பார் ஸ்கில்டு எம்ப்ளாயர் மேப்பிங் போர்ட்டல். குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸை யார் வந்து பப்ளிஷ் பண்ணுது? வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமா, வேர்ல்ட் பேங்க் குரூப்பா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸா, இல்ல வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷனா? குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸை பப்ளிஷ் பண்ணது யாரு? வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம், வேர்ல்ட் பேங்க் குரூப், யுனைடெட் ஸ்டேட்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். ஆன்சர் ஆப்ஷன் டி, WIPO, World Intellectual Property Organization. Okay, Global Innovation Index. Next, 183. Yanomami are the largest relative isolated tribes in Africa, Asia, North America, or South America? Yanomami are the largest relative isolated tribes in Africa, Asia, North America, South America. Answer. So answer option D, South America. So Yanomami are the largest relatively isolated tribes in South America. Okay. Next 184. Consider the following statement. The presiding officer, which is chairman or speaker of the house, can also prorogue the house while in session. The president is empowered to dissolve the Lok Sabha. Which of the given above statement are correct? கொடுத்திருக்க ரெண்டு கூற்றுல எது வந்து சரியான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. presiding officer அதாவது ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் of the house can also prorogue the house while in session. The president is empowered to dissolve the Lok Sabha. Which of the given above statement is are correct? So answer option B, 2 only. First statement தவறு. ஏன் தவறு? prorogue வந்து யார் சொல்லுவாங்க? ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் சொல்ல மாட்டாங்க, பிரசிடென்ட் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ பிரசிடென்ட் தான் வந்து சம்மன் prorogue வந்து சொல்லுவாங்க, ஸ்பீக்கர் வந்து கிடையாது. ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் B, 2 only. Next, consider the following countries: Brazil, South Africa, Germany, India, Australia, Japan. Which of the above are members of G4 groupings? ஸோ கொடுத்துருக்க இந்த 6 கண்ட்ரில யார் யாரெல்லாம் வந்து G4ல வந்து மெம்பர்ஸா வந்து இருக்காங்க? பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, ஜெர்மனி, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான். விச் ஆஃப் தி அபவ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் G4 groupings அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. G4ல யார் யாரெல்லாம் வந்து மெம்பர்ஸா வந்து இருக்காங்க? பிரேசிலா, சவுத் ஆப்பிரிக்காவா, ஜெர்மனியா, இந்தியாவா, ஆஸ்திரேலியாவா, ஜப்பானா? ஸோ அந்த 4 கண்ட்ரி வந்து யாரு? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 3, 4, 6. ஸோ பிரேசில், ஜெர்மனி, இந்தியா அண்ட் தென் ஜப்பான். இந்த 4 கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா G4ல மெம்பர்ஸா வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். கேட்கலாம் G4ல யார் யார் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பிரேசில், ஜெர்மனி, இந்தியா அண்ட் தென் ஜப்பான். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 186. Shinkumla is a mountain pass in India on border between Ladakh and Himachal Pradesh, Ladakh and Jammu, Himachal Pradesh and Jammu, Himachal Pradesh and Uttarakhand. Shinkumla is a mountain pass in India on border between Ladakh and Himachal Pradesh, Ladakh and Jammu, Himachal Pradesh and Jammu, Himachal Pradesh and Uttarakhand. So answer option A, Ladakh and Himachal Pradesh. So Shinkumla is a mountain pass in India on border between Ladakh and Himachal Pradesh. Okay va? So it is the world longest high altitude Shinkumla tunnel அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Which is the project வந்து யார் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றதுன்னா நேஷனல் ஹைவே
அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஒரு 13.5 கிலோமீட்டர் லாங் டனல் ஓகே விச் கனெக்ட்ஸ் தி யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் அண்ட் ட்ரைபல் லஹூல் அண்ட் ஸ்பிட்டி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட் 187 which city traffic police has launched a mobile application police EI for the public to report on traffic violation to police. எந்த மாநகர போக்குவரத்து காவல்துறை பொதுமக்கள் போக்குவரத்து விதிமுறை மீறல்களை காவல்துறையிடம் தெரிவிக்க போலீஸ் EI என்ற செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது? திருச்சியா, கோயம்புத்தூரா, சென்னையா இல்ல சேலமா? which city traffic police has launched a mobile application police EI for the public to report on traffic violations to police? So answer option B, கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் தான் வந்து இந்த போலீஸ் EI அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகே. நெக்ஸ்ட் 188 which of the following is wrongly matched? ஸோ கொடுத்துருக்க நாலுல எது வந்து தவறா மேட்ச் ஆயிருக்கு? EI போலீஸ், உழவன் ஆப் அக்ரிகல்ச்சர், இ-செலான் ஆப் டிரான்ஸ்போர்ட், சி விஜில் ஆப் ரயில்வேஸ். எது தவறா மேட்ச் ஆயிருக்கு? EI போலீஸ், உழவன் ஆப் அக்ரிகல்ச்சர், இ-செலான் டிரான்ஸ்போர்ட், சி விஜில் ரயில்வே. which one of the following is wrongly matched? தவறான இணையை தேர்ந்தெடுக்க. EI போலீஸ், உழவன் ஆப் அக்ரிகல்ச்சர், இ-செலான் டிரான்ஸ்போர்ட், சி விஜில் ரயில்வேஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, சி விஜில் ரயில்வேஸ். ஆக்சுவலா சி விஜில் வந்து என்னது? எலெக்ஷன் கமிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. ஸோ எலெக்ஷன்ல ஏதாச்சும் வந்து மால் பிராக்டிஸ் நடக்குதுன்னா ஸோ அதை தெரிவிக்கிறதுக்காக வந்து சி விஜில், ரயில்வேஸ் வந்து கிடையாது. ஓகே. அடுத்து 189 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ரேயாஸ் போர்ட்டல். ஸ்ட்ரேயாஸ் போர்ட்டோட அப்ஜெக்டிவ் வந்து என்ன? ஹையர் எஜுகேஷன், அப்ரண்டிஸ்ஷிப் அண்ட் ஸ்கில்ஸ் அமாங் யூத், பூஸ்ட் குவாலிட்டி எஜுகேஷன் இன் தி கண்ட்ரி, கிரியேட் அவேர்னஸ் அபவுட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் எஸ்பெஷலி அமாங் யங்ஸ்டர்ஸ், connect all corporations, municipalities and town panchayat through optic fiber. Objectives of Shreyas portal. Answer. So answer option A, higher education, apprenticeship and skills among youth. Okay, so இதான் Shreyas portal major objectives. Note பண்ணிக்கோங்க. Next 190 Human Development Index does not take into account the following dimensions. மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பிரமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை? ஜெண்டர், ஹெல்த், எஜுகேஷன், இன்கம். ஆன்சர். The Human Development Index does not take into account the following dimension in its calculation. ஜெண்டரா, ஹெல்த்தா, எஜுகேஷனா இல்ல இன்கம்? So answer option A, ஜெண்டர். ஸோ 3 இண்டிகேட்டர்ஸ் வந்து வரும். என்னென்னது? ஹெல்த், எஜுகேஷன், இன்கம் வந்து வரும். ஜெண்டர் வந்து வராது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யார் பப்ளிஷ் பண்றாங்கன்னா UNDP. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP. ஓகேயா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம கொஸ்டின்ஸ் முடிச்சுக்கலாம். இன்னைக்கும் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கும் வந்து பண்ண செஷன்ஸ் வந்து இருக்கு. மேக்ஸிமம் இந்த மாசம் எவ்வளவு கொஸ்டின் நம்மளால பார்க்க முடியுதோ நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஓகேவா? அதே போல அன்அகாடமில வந்து நிறைய கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. குரூப் 1, குரூப் 2 அண்ட் ஆல்சோ குரூப் 4 பிலிம்ஸ்க்காக. ஸோ அன்அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. 1 மந்த்ல இருந்து 12 மந்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க வந்து எடுத்துக்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம ரெஃபரல் கோட் அஜய்குமார் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரல் கோட் பயன்படுத்துங்க. இல்ல கீழே போயிட்டு இருக்கு பாருங்க அஜய்குமார் லைவ். ஸோ அதை பயன்படுத்துங்க. 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஓகே. இதே போல அடுத்த ஒரு வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ.